வெல்கம் எவ்ரி ஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கேலர் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸில் என்சிஆர்டி சிலபஸில் சாப்டர் 2 கைனடிக் மேக்னட்டிக்ஸில் இந்த டாபிக் வரும். இந்த டாபிக் எதுக்கு நடத்தினேன் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் தேரியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு மேலே எதுக்கு வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இந்த டாப்பிக்கில் தான் தெரியும். இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து வெக்டார் ப்ராடக்ட் ஒன்று இருக்கும், அதை நம்ம பார்க்கல, அதை பார்ப்போம். இதை பார்த்தா தான் அது புரியும். அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதாவது இந்த ஸ்கேலர் அண்ட் வெக்டார் குவான்டிட்டின்னு இருக்குல்ல, அந்த குவான்டிட்டினா என்னன்னு பார்ப்போம். குவான்டிட்டி இல்லை, குறிப்பாக குவான்டிட்டி என்னதுன்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், அந்த மெட்டீரியல் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த வேல்யூ வந்து நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கும். அதாவது 5 சென்டிமீட்டர், 5 கிலோகிராம் இந்த மாதிரி இருக்கும். மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸாக இருக்கும். அதான் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ. இன்னொரு பொருள் எடுத்துக்கிறேன், அந்த பொருளோட வெயிட் கண்டுபிடிக்கணும். மாஸ் வந்து 5 கிலோகிராம் இருக்கு. இதுதான் நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் ஸ்கேலர். ஓகேங்களா? இந்த நியூமெரிக்கல் வேல்யூ நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்னிடியூட் வந்து லென்த்தா இருக்கலாம், மாஸா இருக்கலாம், எக்ஸட்ரா நிறைய இருக்கு. இந்த இதுதான் மேக்னிடியூடு, இதுதான் ஸ்கேலர் குவான்டிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கு. ஃபண்டமெண்டல் பேசிக்காக மெஷர் பண்ணுவோம். இது என்னென்ன மெஷர் பண்ணுவோம்? லென்த்து, ஹைட்டு, வித்து, இது மெஷர் பண்ணுவோம். இது வந்து பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிக்கல் டிவைஸை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவாங்க. கரெக்டா? டெரைவேட்டிவ் குவான்டிட்டி ஒன்று இருக்கு, அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதாவது இந்த லென்த்து, வித்து, ஹைட்டு இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி உருவாகிறது வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது மேக்னிடியூடு மட்டும் வச்சு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா, நியூமெரிக்கல் வேல்யூவோட டைரக்ஷனை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ மேக்னிடியூடும் வரும், டைரக்ஷனும் வரும். அந்த ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அங்கதான் வெக்டார் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. 5 கிலோமீட்டர் நார்த் சைடு போலுன்னு சொல்றேன். அதாவது நான் ஒரு புதையல் வச்சிருக்கேன், அந்த புதையல் வந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஸ்கேலார். இப்ப இது எங்க வீடு, எங்க வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி வந்து புதையல் இருக்குன்னு சொல்றேன். பட் எந்த சைடுன்னு சொல்லல. அப்படிங்கிறப்ப அந்த புதையலை கண்டுபிடிக்கிற டிஃபிகல்ட் சேலஞ்சு, அதான் ஸ்கேலார். இதே வெக்டார்ல டைரக்ஷன் சேர்த்து சொல்லிடுவேன். சவுத்து, நார்த்து, வெஸ்ட், ஈஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து நான் 5 கிலோமீட்டர் நார்த் சைடுல வந்து புதையல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இதாங்க வீடு சென்டர்ல இருக்கு. 5 கிலோமீட்டர் நார்த் சைடு சொல்லிட்டேன். அப்ப இந்த இடத்துல நமக்கு புதையல் இருக்கு. இந்த மாதிரி டைரக்ஷனையும் மேக்னெட்டும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா நமக்கு அதுதான் வெக்டார் குவான்டிட்டி. இப்ப மேக்னெட்டோட டைரக்ஷன் சேர்த்து வந்துச்சுன்னா அது பேர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன தெரிஞ்சு நமக்கு பொசிஷன் தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்குன்ட்டு. ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ வந்து எல்லா மேக்னெட்டோடுமே எல்லா மேக்னெட்டோட வேலையும் டைரக்ஷனை வச்சு நம்ம வெக்டார் குவான்டிட்டி எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. அது ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இந்த வெக்டார் குவான்டிட்டியை யூஸ் பண்ண முடியும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா ட்ரையாங்குலர் ரூல் ஆஃப் அடிஷன். அதாவது இப்ப ஏங்கிற ஒரு வெக்டார் இருக்கு, பிங்கிற ஒரு வெக்டார் இருக்கு. இந்த ஏங்கிற வெக்டார் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, பிங்கிற வெக்டார் இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கு. அப்படித்தானே? அதான் இங்க எழுதுறேன். வெக்டார்ல இந்த பகுதி வந்து டெய்லு, இந்த பகுதி ஹெட்டு. அந்த ஹெட்டு முடிகிற இடத்துல இருந்து டெய்ல் தொடங்கும். சரிங்களா? இப்ப இந்த பகுதியில் எங்க வீடு இருக்கு, இது 4. இப்ப எங்க வீட்டுக்கு போறதுக்கு இந்த ஏ வெக்டர் வழியா இந்த டைரக்ஷன்ல போயிட்டு அதுக்கப்புறம் திரும்புறேன், இன்னொரு டைரக்ஷன்ல போறேன். அப்ப 2 டைரக்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்னொரு வழியும் இருக்கு, இந்த சைடுலயும் வீட்டுக்கு போலாம். அப்படிதானே?
இந்த ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் வந்து என்னன்னா இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ வந்து ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். ஓகேங்களா? இதுதான் வெக்டார் குவான்டிட்டி. அதாவது ஏ வெக்டாருக்கு பி வெக்டார் பர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வெக்டார் குவான்டிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. ஏன் சொல்றேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இது ட்ரையாங்குலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி. வெக்டாரை வச்சு நம்ம டெரைவ் பண்ணிக்கணும். இதுக்கு தான் வெக்டார் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இது வந்து எந்த குவான்டிட்டி, ஸ்கேலர் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டக்டர் வச்சிருக்கேன். இதுதான் கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல பேட்டரி சப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனாக மூவ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகுது. இன்னொரு டைரக்ஷன் வந்து இல்லை. ஒரு டைரக்ஷன் தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து கண்டினியூஸா. அப்ப ரெண்டு வெக்டருமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இது வந்து ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? பண்ணல. ஸோ இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ட்ரையாங்குலர் ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வெக்டார் குவான்டிட்டி. ட்ரையாங்குலர் ஃபீல்டை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.